தேவநாதனை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாத தேவநாதனை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். சென்னை மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் பல கோடி ரூபாய் ஏமாற்றியதாக தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் 30 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி மேலும் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்த பொழுது தேவநாதன் யாதவ் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் திருமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த எந்த ஜாமீன் நிபந்தனைகளையும் தேவநாதன் யாதவ் நிறைவேற்றவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தவில்லை எனவும் தேவநாதன் யாதவ் சரணடையவில்லை என்றும் வாதிட்டார். மேலும் ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாத காரணத்தால் அது குறித்தும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி முருகானந்தம் ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதனை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் ஜாமீன் நிபந்தனை நிறைவேற்றாததால் அது குறித்தும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.